ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஜிபிஎஸ் ட்ராக்கர் வாங்குறதுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய சில விஷயங்கள் பார்க்க போகிறோம். ஒரு ஜிபிஎஸ் ட்ராக்கர் வாங்கையில் இந்த விஷயம்லாம் அதில் இருக்கணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். மூணாவதாக நான் என்ன மெத்தட்ஸ் சூஸ் பண்ணியிருக்கிறேன் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். கடைசியாக நான் கமெண்ட்ஸில் கேட்ட சில கொஸ்டின்ஸுக்கு ஆன்சர் பண்ண போகிறோம். இதை நான் யார் மூலியமாக தெரிஞ்சுக்கிட்டேன்னா, எனக்கு நானாக ரீசர்ச் பண்ணி சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன். உண்டாமத்த இன்ஃபர்மேஷன் டெக்னோடெக் ஜிபிஎஸ் அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்குது. இவங்க நார்த் இந்தியாவில் ஜிபிஎஸ் ட்ராக்கர் விற்கிற கம்பெனி. உடனே வடக்குன்னு சொல்லி கலாய்க்கக்கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இவங்க கன்சியூமர் யூஸ் ஆகிற மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் அவங்க யூடியூப் சேனல்லே போட்டிருந்தாங்க. ஸோ தேங்க்ஸ் டு டெக்னோடெக் ஜிபிஎஸ் அவங்க நிறைய இன்ஃபர்மேஷன் அவங்க மூலியமாகவும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா அவங்கள்ட்ட போய் நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னா, நான் சொன்னால் உனக்கு என்ன தகுதி இருக்குது, நீ என்ன கம்பெனியாக வச்சிருக்கிறேன்னு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ஸோ கம்பெனி வச்சிருக்கிறவங்க மூலியமாகவே சில இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சு சொன்னோம்னா கேட்பாங்கிற அந்த ஒரு எண்ணத்தில் தான் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது தான் ஸோ நம்ம ஜிபிஎஸ் ட்ராக்கர் வாங்குறதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த சப்ஸ்கிரிப்ஷன் மாடலை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. இந்த சப்ஸ்கிரிப்ஷன் மாடல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓவராலாக நீங்கள் காசு பே பண்ணுற வரைக்கும் ஒரு சர்வீஸ் ஒரு கம்பெனி உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணும். இதுதான் சப்ஸ்கிரிப்ஷன் மாடல். இது எல்லா கம்பெனியோட சப்ஸ்கிரிப்ஷன் மாடலுக்கும் பொருந்துற ஒரு விஷயம். இதில் நிறைய அட்வான்டேஜஸ் இருந்தாலும் ஒரு ட்ராபேக் ரொம்ப மெயினானது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, யூ டு நாட் ஓன் த திங்ஸ் தட் யூ பே ஃபார். நீங்கள் காசு கொடுத்து பயன்படுத்துகிற பொருள் உங்களோடது கிடையாது அப்படிங்கிறத இந்த சப்ஸ்கிரிப்ஷன் மாடலில் ஒரு சின்ன ட்ராபேக். இது என்ன ட்ராபேக், இது எப்படி நிஜத்தில் இம்ப்ளிமெண்ட் ஆகுது அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் நான். பிளே ஸ்டேஷன் கம்பெனியோட பிளே ஸ்டேஷன் ஸ்டோரில் நீங்கள் கேம்ஸை தவிர்த்து டிவி ஷோஸ் அப்படி இல்லைன்னா படங்களையும் வாங்கி உங்கள் அக்கௌண்ட்டில் சேவ் பண்ணி நீங்கள் எப்போ வேணாலும் பார்த்துக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. ஆனால் 2023 டிசம்பர் மாதம் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க. டிஸ்கவரி சேனலோட டிவி ஷோவோ ஏதாவது ரிலேட்டட் கண்டென்ட் நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா, நீங்கள் காசு கொடுத்து பே பண்ணி அதை வாங்கியிருந்தீங்கனாலும் இனிமேல் நீங்கள் அதை பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஏன்னா லைசன்சிங் அக்ரிமெண்ட் இஷ்யூனால இந்த மாதிரி சொல்லிட்டு முடிச்சிடுறாங்க. இப்போ என்னதான் இவங்க காசு கொடுத்து வாங்கி இந்த மாதிரி பண்ணியிருந்தாலும், இப்போ இது சப்ஸ்கிரிப்ஷன் மாடலுக்கு கீழே அவங்க பண்ணனால அவங்க பாட்டுக்கு அசால்ட்டா ரிமூவ் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஸோ இந்த சப்ஸ்கிரிப்ஷன் மாடல் எப்படி அங்கெல்லாம் அந்த மாதிரி பிரச்சனையோ, இந்த ஜிபிஎஸ் ட்ராக்கர்ல என்ன பிரச்சனைனா, சர்வர் சிம்மு எல்லாமே கம்பெனியோட பேர்ல தான் இருக்கும். எதுவுமே உங்க பேர்ல கிடையவே கிடையாது. நாளைக்கே இவங்க சர்வரை க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா நீங்க எதுவுமே பண்ண முடியாது. சிம்மையும் நீங்க கொடுக்குற காசை ரீசார்ஜ் பண்ணா முட்டிங்கனாலும் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ இந்த சப்ஸ்கிரிப்ஷன் மாடல்ல இந்த ஒரு பிரச்சனை இருக்குது. ரெண்டாவது பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, என்னதான் சரி சப்ஸ்கிரிப்ஷன் மாடல்லாம் சாஃப்ட்வேர் சிம்மு தானே போகும், சரி சாஃப்ட்வேர் நான் வேற கம்பெனிகிட்ட வாங்கிட்டு சிம்மை நான் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அதுலேயும் ஒரு செக் இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஹார்ட்வேரை செட்டப் பண்ணையில் உங்களுக்கு எந்த சர்வர் கூட கம்யூனிகேட் பண்ணணும், எத்தனை செகண்டுக்கு ஒரு தடவை மெசேஜ் அனுப்பணும் அப்படிங்கிற எல்லாமே எஸ்எம்எஸ் மூலியமாக இதுக்கு சென்ட் பண்ணி செட்டப் பண்ணிடுவாங்க. செட்டப் பண்ணி முடித்த உடனேவே ஒரு பாஸ்வேர்ட் ப்ரொடெக்ஷன் போட்டுருவாங்க இந்த ஹார்ட்வேர் மேலே. ஏன் இந்த பாஸ்வேர்ட் போடுறாங்க அப்படின்னா, ஒரு அட்வான்டேஜ் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டிங்கன்னா, வேற யாராவது இந்த சிம்மோட நம்பர் தெரிஞ்சு உனக்கு மெசேஜ் மூலியமாக ஸ்டாப் பண்ணு, ரீசெட் பண்ணு அப்படி இப்படின்னு ஏதாவது மெசேஜ் அனுப்பிச்சா அதை ஏற்றுக்காது. அந்த பாஸ்வேர்டை போட்டதுக்கு அப்புறம் தான் மறுபடியும் எந்த சேஞ்சஸாக இருந்தாலும் பண்ண முடியும். ஆனால் இந்த டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு இந்த கம்பெனி தவிர வேறு யார்கிட்டையுமே இந்த பாஸ்வேர்டை கொடுக்க மாட்டாங்க. ஸோ நாளைக்கே நீங்கள் இந்த கம்பெனி சப்ஸ்கிரிப்ஷன் சார்ஜ் ரேட்டை ஏற்றிட்டாங்க, நம்ம வேறு கம்பெனிகிட்ட போய் அவங்களோட சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணலான்னு ட்ரை பண்ணிங்கனாலும் இந்த ஹார்ட்வேர் அந்த கம்பெனிகிட்ட மட்டும்தான் இருக்கும் அந்த பாஸ்வேர்டு. அதனால் நீங்கள் அந்த பாஸ்வேர்டு தெரியாமல் உள்ளே இருக்கிற செட்டிங்ஸ் எதுவுமே மாற்ற முடியாது. நீங்கள் அப்போ நினைக்கலாம், சரி அப்போ பாஸ்வேர்ட் போடாமல் ஒரு கம்பெனிகிட்ட வாங்கினா நல்லது தானே அப்படின்னு. பட் அதுலேயும் ஒரு அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எந்த கம்பெனி வேணாலும் உங்கள் இஷ்டத்துக்கு ஜம்ப் பண்ணிக்கலாம். டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா, நீங்கள் போட்டிருக்கிற அந்த சிம்மோட நம்பர் கிடைச்சிச்சுன்னா யார் வேணாலும் அதை ஸ்டாப்போ ரீசெட்டோ பண்ண முடியும். இதுக்கான சொல்யூஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஐதர் அந்த பாஸ்வேர்ட் செட் பண்ணுற அந்த கம்பெனி பாஸ்வேர்டு என்னன்னு உங்கள்கிட்ட சொல்லிடணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச பாஸ்வேர்டை செட் பண்ணி தர மாதிரி ஒரு ஆப்ஷன் பண்ணணும். ஸோ யூசருக்கு இந்த பாஸ்வேர்டு தெரிஞ்சிருச்சுன்னா எந்த இஷ்யூமே இல்லை. பட் எந்த கம்பெனியுமே அந்த மாதிரி பண்ணுறது கிடையாது. ஸோ இதையும் நீங்கள் நோட் பண்ண வேண்டியது இருக்குது. நம்ம மூணாவது பார்க்க போகிறது தான் சிம் கார்டு. இதை பற்றி நம்ம பார்ட் 2லே சொல்லியிருப்போம். இது ஒரு M2M சிம் கார்டு. இது பல்காக வாங்கல மட்டும்தான் கிடைக்கும். இதுக்கு ரீசார்ஜ் 35 ரூபா to 45 ரூபா ப்ளஸ் ஜிஎஸ்டி பர் மந்த் வருது அப்படிங்கிறதெல்லாம். இந்த சிம் கார்டில் என்ன செக் வச்சிருக்காங்க அப்படின்னா, இந்த சிம் கார்ட்ஸில் ஒயிட் லிஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க இந்த M2M சிம்முக்குலாம். இந்த ஒயிட் லிஸ்ட்டில் எந்த நம்பர்லாம் நம்ம ஆட் பண்ணியிருக்கோமோ அந்த நம்பர்ல இருந்து மட்டும்தான் SMS ரிசீவ் பண்ண முடியும். அதாவது எப்படி நம்ம ஃபோனில் ஒரு நம்பரை குறிப்பிட்ட நம்பர் பிளாக் பண்ணுவோம், இது தலைகீழாக இருக்கும். எல்லா நம்பருமே பிளாக்ல இருக்கும். இந்த குறிப்பிட்ட நம்பர் இருந்து மட்டும் நீ SMS ரிசீவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம ஒயிட் லிஸ்ட்ல ஆட் பண்ற நம்பர்ஸ் இருந்து மட்டும் ரிசீவ் பண்ணும். இதனால ஒரு அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. அட்வான்டேஜ் என்னன்னா, உங்களோட டிவைஸ் பாஸ்வேர்டும் தெரிஞ்சிருது, சிம் நம்பரும் தெரிஞ்சிருந்தாலும்
இருந்தாலும் ஒரு நபரோட நம்பர் வந்து இந்த ஒயிட் லிஸ்ட்டில் இல்லைன்னா அவங்களால இந்த டிவைஸை எதுவுமே பண்ண முடியாது. ஆனால் டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த கடையை சாத்திட்டு அந்த கம்பெனி போயிருச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த சிம்மை நீங்கள் ரீசார்ஜ் பண்ண முடியாது. அது ஒரு மெயினான விஷயம். ரெண்டாவது வந்து இந்த சிம்மோட நம்பர் தெரிஞ்சிருந்தாலும் உங்களுக்கு ரீசார்ஜ் ஆக்டிவாக இருந்தாலும் உங்களாலையுமே இந்த கன்ஃபிகர் பண்ணி எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா உங்கள் நம்பரும் வந்து இந்த ஒயிட் லிஸ்ட்டில் ஆட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் உங்களால் அதை பண்ண முடியும். இதுக்கான சொல்யூஷன் ஈஸியானது பார்த்தீங்கன்னா, அந்த சிம்மை கழட்டி போட்டு உங்களோட ஒரு சிம்மை ஏதாவது போட்டு நீங்கள் ஹார்ட்வேர் டிவைஸ் பாஸ்வேர்ட் தெரிஞ்சால் ரீகன்ஃபிகர் பண்ணலாம். ஆனால் நீங்கள் கடைசி வரைக்குமே உங்களோட நார்மல் சிம்மை வச்சு ரன் பண்ணணும்னு ட்ரை பண்ணிங்கன்னா நீங்கள் வருஷத்துக்கு 1700 to 1800 பே பண்ணுற மாதிரி இருக்கும். என்னதான் நம்ம இந்தியாவில் இருக்கிறதுல சீப்பஸ்ட் மொபைல் டேட்டா அன்லிமிட்டட் 5G அப்படி இப்படின்னு சொன்னாலும் மினிமம் ரீசார்ஜ் இவ்வளோ கொடூரமாக வச்சிருக்கிறது ஒரு கவலையான விஷயம் தான். ஸோ இதுதான் நீங்கள் ஜிபிஎஸ் வாங்குறதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது தான் வந்து ஸோ ஒரு ஜிபிஎஸ் வாங்கல நம்ம என்னெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு விஷயம் வந்து அந்த ஒரு கம்பெனி ரெப்யூட்டபிளாக இருக்குதா, இல்லை அந்த கம்பெனிக்கு ரொம்ப நாள் இந்த இண்டஸ்ட்ரியில் இருந்திருக்கிறாங்களா, இல்லை ஏதாவது ஒரு கேரண்டி வந்து அவங்க தராங்களா, நாங்கள் வந்து எங்களோட சர்வீஸை க்ளோஸ் பண்ண மாட்டோம், நாங்கள் லைஃப் டைமாக இதை கண்டிப்பாக ரன் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு கேரண்டி தந்தாங்கன்னா நீங்கள் அந்த கம்பெனியை நம்பி வாங்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கிற ஒரு கம்பெனியை வந்து நீங்கள் சூஸ் பண்ண வேண்டியது முதல் விஷயம். ரெண்டாவது வந்து ப்ரைஸு. நம்மளுக்கு டீலர் கொடுத்த பெஸ்ட் ப்ரைஸ் வந்து 1300 ப்ளஸ் ஜிஎஸ்டி. ஸோ அந்த கம்பெனி ப்ராஃபிட் வச்சு ஒரு 2000 ரூபாய்க்கு விற்பாங்கன்னு வச்சுக்குவோம். ஸோ உங்களோட ஜிபிஎஸ் ட்ராக்கர் 2000 to 2500 தான் இருக்கணும். அதுக்கு மேலே போச்சுன்னா அந்த ப்ராஃபிட் மார்ஜின் எக்ஸ்ட்ரா கம்பெனி தான் வச்சு விற்கிறாங்கன்னு அர்த்தம். ஸோ நீங்கள் 2000 to 2500 ரூபாய்க்கு தான் நீங்கள் ஜிபிஎஸ் வாங்கணும். ஆஃப்லைன் வரையில் உங்களுக்கு இன்ஸ்டாலேஷன் வரும். அதுக்கு வந்து ஒரு 500 to 600 சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ இந்த ரேட் எல்லாமே நீங்கள் கால்குலேட் பண்ணி தான் ஒரு ஜிபிஎஸ்ஸை நீங்கள் ப்ரைஸ் சூஸ் பண்ணணும். மூணாவது விஷயம் தான் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் சார்ஜ். இந்த சப்ஸ்கிரிப்ஷன் சார்ஜுமே வந்து நிறைய கம்பெனி கொடுக்குற ப்ரைஸ் வந்து 700 800 அப்படின்னு வருஷத்துக்கே உங்களுக்கு கொடுக்குறது இவ்வளோ தான் வருது உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு சிம் கார்டுக்கே வந்து மாதத்துக்கு 35 ரூபா ப்ளஸ் ஜிஎஸ்டி 45 ரூபா ப்ளஸ் ஜிஎஸ்டி அந்த மாதிரி தான் வருது. அதை தவிர்த்து உங்களுக்கு இந்த சாஃப்ட்வேர்க்கெலாம் வந்து நீங்கள் செம்மையாக இருக்கிறதுலே பயங்கரமாக பண்ணிங்கனாலுமே கூட 500 ரூபாய் தாண்டதுக்கு வாய்ப்பே இல்லை, ஒரு ட்ராக்கருக்கு சொல்கிறேன் நான். ஸோ அதனால் நீங்கள் எப்படி பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு 900 to 1000 ரூபா தான் இருக்கிறதுலே மேக்ஸிமம் ரேட்டே வருது. உங்களுக்கு இருக்கிறதுலே ப்ரீமியமான ஒரு சாஃப்ட்வேர் கொடுத்தாலும். ஸோ அதனால உங்களுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் சார்ஜ் நீங்கள் கொடுக்குறது வெறும் உங்களோட சாஃப்ட்வேர் இதுக்கு மட்டும் இல்லை, கஸ்டமர் சப்போர்ட்டுக்கும் சேர்த்து தான் நீங்கள் வருஷம் காசு கட்டுறீங்க. ஸோ அதனால அந்த சப்ஸ்கிரிப்ஷன் சார்ஜுக்கு பொருத்தமான இருக்கிற மாதிரி நல்ல கஸ்டமர் சப்போர்ட் இருக்குதா, நல்ல ஸ்கீம் வச்சிருக்கிறாங்களா இந்த இன்ஸ்டாலேஷன் பண்ணுறதுக்கு, வாரண்டி கிளைம் பண்ணுறதுக்குங்கிறத அதையும் நீங்கள் பார்த்து வாங்க வேண்டியது கட்டாயமாக இருக்குது. ஸோ அவங்க ஃபஸ்ட்டே வந்து ப்ராஃபிட்டில் ப்ராடக்ட்டை விற்றுட்டு ரிக்கரிங்காக இருக்கிற இந்த சப்ஸ்கிரிப்ஷன் சார்ஜ்லையும் ப்ராஃபிட்டோட தான் எல்லாருமே வந்து விற்கிறாங்க. ஸோ இந்த விஷயத்தையும் வந்து ஞாபகம் வச்சுக்க வேண்டியது கட்டாயமாக இருக்குது. ஸோ நான் சூஸ் பண்ண மெத்தட் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதே ஜிபிஎஸ் ஹார்ட்வேர், பட் சாஃப்ட்வேர் மட்டும் நானாக ரன் பண்ணுற மாதிரி ட்ராக் கார் அப்படின்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. இது வந்து ஓப்பன் சோர்ஸ் ஃப்ளீட் ட்ராக்கிங் சாஃப்ட்வேர். இது நீங்கள் யார் வேணாலும் டவுன்லோட் பண்ணி எதில் வேணாலும் ரன் பண்ணி ஒரு சர்வரை நீங்கள் ஹோஸ்ட் பண்ணலாம். உங்களோட பழைய பிசி ஏதாவது சும்மா இருந்தாலுமோ இல்லை ராஸ்பெரி பை எதில் வேணாலும் இது ரன் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி தான் என்னோட பழைய பிசி வந்து நான் இதுக்கு யூஸ் பண்ண போகிறேன். ஏன் நான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறேன்னா, ஆக்சுவலாக நான் வந்து இந்த வீடியோலாம் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஜிபிஎஸ் ஹார்ட்வேரை வந்து அலி எக்ஸ்பிரஸில் ஆர்டர் போட்டுட்டேன். ஸோ அலி எக்ஸ்பிரஸ் வந்து ஆக்சுவலாக பேண்ட் இந்தியாவில், அந்த சைனாவோட 44 ஆப்ஸ் பேன் பண்ணாலே இதை பேன் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் வந்து நான் என்னோடய ஃப்ரெண்ட் அப்ராடில் இருக்கிற அவங்களுக்கு அனுப்பிச்சு அவங்கள வந்து எனக்கு அனுப்ப சொல்லுவேன். ஸோ ரேட் ரொம்ப சீப்பாக இருந்தனால நான் இந்த மாதிரி பண்ணிட்டேன். ஸோ அது எனக்கு வந்து சேர்ந்தோடனே நான் வந்து இதை தெளிவாக நான் வந்து எப்படி பண்ண போகிறேன் அப்படிங்கிறத சொல்லுவேன். ஸோ நீங்கள் நினைக்கலாம் என்னடா அலிபாபாலிருந்து எல்லாரும் இம்போர்ட் பண்ணுறாங்க, அலி எக்ஸ்பிரஸ் மட்டும் எப்படி பேண்டுன்னு. அலிபாபா ஹோல்சேலுக்கு, அலி எக்ஸ்பிரஸ் ரீட்டெயிலுக்கு. ஸோ கன்சியூமர் சைனாலிருந்து சீப்பாக வாங்கக்கூடாது, ஆனால் ஹோல்சேலாக வாங்கி இவங்க ட்ராப் ஷிப்பிங் பண்ணலாம். அது மாதிரி ஆயிடுச்சு இப்போ. ஸோ இதை தவிர்த்து நான் வந்து பேக்கப் பிளானாக நான் வந்து வச்சிருக்கிறது இன்னொரு விஷயம் இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, என்கிட்ட ஒரு பழைய ஃபோன் இருக்குது, Huawei P10 Lite அப்படிங்கிற இந்த ஃபோனு. எனக்கு இந்த ஃபோனை ஒரு ஜிபிஎஸ் ட்ராக்கராக மாற்றணும் அப்படிங்கிறது ரொம்ப நாள் ஆசை. வெறும் ஜிபிஎஸ் ட்ராக்கிங் மட்டும் இல்லை, இந்த இன்ஜின் கட் ஆஃப் ஃபங்க்ஷனு, அதுக்கப்புறம் ஜியோ ஃபென்சிங் ஃபங்க்ஷனு, இந்த ஸ்பீட் லிமிட்டு, இது எல்லாமே செட் பண்ணி எனக்கு இந்த ஃபோனை மாற்றணுங்கிற ஆசை இருந்தனால இதுக்கு வந்து ஒரு மெத்தட் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு நான் கண்டுபிடிச்ச மெத்தட் தான் வந்து இந்த இன்ஜின் கட் ஆஃப்க்கு வந்து ரிலே அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். இந்த ரிலேனா என்னன்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. நான் சிம்பிளாக சொல்கிறேன். ரிலே அப்படிங்கிறது நம்ம சாதா ஸ்விட்ச் மாதிரியே ஒரு எலக்ட்ரானிக் ஸ்விட்ச். எப்படி நம்ம நார்மல் ஸ்விட்சை வந்து கையில் ஆன் ஆஃப் பண்ணி கண்ட்ரோல் பண்ணுவோம், அதே மாதிரியே இந்த ரிலேவை கரண்ட்டு கொடுத்து எலக்ட்ரிசிட்டி கொடுத்து நம்ம வந்து இந்த ஸ்விட்சை கண்ட்ரோல் பண்ணுவோம். இது எப்படி வந்து கரண்ட்டு கொடுத்து எப்படி கண்ட்ரோல் ஆகுது அப்படிங்கிறது வந்து என்னோட ஃபஸ்ட்டு நான் போட்ட வீடியோ, கில் ஸ்விட்ச் இன்ஸ்டால் பண்ணுற வீடியோவில் வந்து இந்த ரிலேவோட பார்ட்டை வந்து தெளிவாக போட்டிருப்பேன். ஸோ அதை போய் எல்லாரும் பார்த்து இந்த ரிலேனா என்னன்னு நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த ரிலே வந்து எனக்கு கண்டிப்பாக இந்த ரிலே ஃபங்க்ஷன் வேணும், இந்த இக்னிஷன் ஆன் ஆஃப் ஃபங்க்ஷன் எனக்கு வேணுங்கிறனால நான் கண்டுபிடிச்சது தான் வந்து ப்ளூடூத் ரிலேன்னு ஒரு விஷயம் விற்கிது. ஸோ பேசிக்காக நீங்கள் ஏதோ ஒரு மொபைல் கூட பேர் பண்ணிவிட்டு அந்த மொபைல்லேருந்து நீங்கள் ஒரு கமெண்ட் சென்ட் பண்ணால் அந்த ரிலேவை நீங்கள் ஆன் பண்ண முடியும், இல்லை இன்னொரு கமெண்ட் சென்ட் பண்ணால் ஆஃப் பண்ண முடியும்.
ஸோ இந்த ப்ளூடூத் டிவைஸ்க்கு நம்ம சென்ட் பண்ண போகிற ஃபங்க்ஷன், அதுக்கப்புறம் மீதி இருக்கிற எல்லா ஃபங்க்ஷனும் எதை வச்சு அச்சீவ் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆட்டோமேட் அப்படிங்கிற ஒரு ஆப்பை யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறோம். இந்த ஆட்டோமேட் ஆப் ரொம்ப சிம்பிளானது. இதில் நீங்கள் வந்து இது நடந்தால் இது செய் அப்படின்னு நம்ம வந்து சிம்பிளாக ஒரு கண்டிஷன் செட் பண்ணி இந்த ஆப்பை நம்ம ரன் பண்ண முடியும் எதை வேணாலும். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு லொக்கேஷன் வேணும்னா நான் ஃபைண்ட் மை டிவைஸ் போட்டு நான் ஈஸியாக எடுத்துக்கலாம். அதை தவிர்த்து எனக்கு வேறு எஸ்எம்எஸ் மூலியமாக அந்த கோஆர்டினேட்ஸே வேணும் அப்படின்னா இந்த நம்பர்லேருந்து கெட் டைரக்ஷன்ஸ் அப்படின்னு ரிசீவ் ஆச்சுன்னா அந்த நம்பருக்கு கோஆர்டினேட்ஸை லொக்கேஷனை அனுப்பு அப்படின்னு நான் செட் பண்ண முடியும். அதே மாதிரி ஜியோ ஃபென்சிங்க்கு வந்து இந்த கோஆர்டினேட்டை விட்டு வெளியே போச்சு அப்படின்னா இந்த ஃபோனுக்கு மெசேஜ் அனுப்பு நம்ம செட் பண்ண முடியும். அதே மாதிரியே வந்து நம்ம ஓவர் ஸ்பீடாக போனாங்க அப்படின்னா இந்த ஸ்பீடுக்கு மேலே போனால் இந்த நம்பருக்கு இந்த மெசேஜ் அனுப்பு அப்படின்னு நம்ம செட் பண்ண முடியும். ஸோ இதை யூஸ் பண்ணி தான் வந்து நம்ம இந்த எல்லா கண்ட்ரோல்ஸும் பண்ண போகிறோம். பட் இந்த ப்ளூடூத்துக்கு இதை கண்ட்ரோல் பண்ணுறதுல மட்டும் இது கொஞ்சம் பிரச்சனை பண்ணுது இந்த ஆட்டோமேட் ஆப்பு. அதை சரி பண்ணோன்னே நான் வந்து இதுக்கு ஒரு ஃபுல் கைடாகவே தனியாக நான் போடுறேன். ஸோ இதை தவிர்த்து வந்து இன்னொரு பிளான் வந்து நிறைய பேர் கமெண்ட்ஸ்லேயும் சொல்லியிருந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏர்டேக்ஸ் வந்து ஆப்பிளோட ஒரு டிவைஸ். இந்த டிவைஸ் எப்படி ஒர்க் ஆகும்னா, இந்த டிவைஸ்க்கு நீங்கள் ரீசார்ஜ் பண்ண தேவையில்ல, எதுவுமே பண்ண தேவையில்ல, ஒன் டைம் பேமெண்ட் பண்ணால் போதும். இந்த டிவைஸ் பக்கத்தில் ஏதாவது ஒரு ஐஃபோன் வந்துச்சு அப்படின்னா இது அந்த ஐஃபோனை தூதுப்புறாவை யூஸ் பண்ணி ஆப்பிளோட சர்வர்ஸுக்கு தன்னோட லொக்கேஷன் மெசேஜ் அனுப்பிச்சு ஆப்பிள் சர்வரில் இருந்து யூசருக்கு அந்த லொக்கேஷன் போயிடும். இதில் இருக்கிற டிஸ்அட்வான்டேஜ் வந்து ஐஃபோன் பக்கத்தில் இருந்தால் மட்டும்தான் இதால் அந்த தூதுப்புறாவை யூஸ் பண்ண முடியும். ஆண்ட்ராய்டு ஓஎஸ் இருக்கிற ஃபோன் வந்தால் எதுவுமே பண்ண முடியாது. பட் இது கூடி சீக்கிரம் மாறுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஏன்னு கேட்டிங்கன்னா, கூகுள் வந்து ஏர்டேக் ஈக்குவலண்ட்டாக அவங்களே ஒரு டிவைஸ் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இதை தவிர்த்து ஆப்பிள் கூகுள் ரெண்டு பேருமே சேர்ந்து இந்த ஏர்டேக் இந்த விஷயத்துக்குலாம் ஒரு ஸ்டாண்டர்ட் ரெடி பண்ணணும்னு முடிவெடுத்திருக்காங்க. ஏன்னா இதை வச்சு ஸ்டாக்கிங் இஷ்யூஸ் நிறைய இருக்கிறனால இதை கூடி சீக்கிரம் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ரெடி பண்ண போகிறாங்க. ஆனால் ஆப்பிள் வந்து கொஞ்சம் ஹெசிடென்ட்டாக இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களோட ரேட் இதெல்லாம் அதிகமாக இருக்கும். பட் கூகுள் வந்து கம்மியான ரேட்டு கொடுத்துட்டா இப்போ அவங்களுக்கு சேல்ஸ் பாதிக்குங்கிறனால. பட் இந்த மாதிரி வந்துருச்சுன்னா எந்த டிவைஸாக இருந்தாலும், ஐஃபோனாக இருந்தாலும், ஆண்ட்ராய்ட் ஃபோனாக இருந்தாலும் அதை யூஸ் பண்ணி நம்மளுக்கு லொக்கேஷனை கேதர் பண்ண முடியும். ஸோ இந்த ஏர்டேக்ஸ் மெத்தடும் வந்து ஒரு நல்ல மெத்தட் தான். ஸோ கமெண்ட்ஸில் கேட்ட மெயினான ஃபஸ்ட்டு கேள்வி வந்து நீங்களே ஒரு டிவைஸை சொல்லிடுங்களே அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ நம்ம இப்போ சொன்ன இந்த கைடை வச்சே நம்ம நான் சொன்ன 3 டிவைஸை நீங்கள் கால்குலேட் பண்ணலாம். ஃப்ளீட் ட்ராக் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓன் சர்வர், ரொம்ப நாளாக மார்க்கெட்டில் இருக்கிறாங்க, நிறைய யூசர்ஸ் இருக்கிறாங்க. ஸோ ரெப்யூட்டபிளான பிராண்டு தான். இவங்களோட ப்ரைஸும் அந்த 2500 வரனால இவங்கள்ட்ட இருந்து வாங்கலாம், எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. ட்ராக்னாவ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுமே வந்து இது வரைக்கும் எந்த இடத்துலையும் டிசெப்டிவான மார்க்கெட்டிங் பண்ணல, ரொம்ப நாள் மார்க்கெட்லையும் இருக்கிறாங்க. ஆனால் அவங்களோட ப்ரைஸ் மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. யூஸ் பண்ணுற அதே ஹார்ட்வேரில் அதே சாஃப்ட்வேரில் லோக்கோட ஓனாகவே வந்து ஜிபிஎஸ் டிவைஸ் விற்றிக்கிட்டு இருக்கிறாங்க 2500 அதை ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இருக்குது. மூணாவது வந்து நம்ம டிடிஎஃப் ஜிபிஎஸ். இதை பற்றி நம்ம ஏற்கனவே நிறையா பார்த்துட்டோம். A2Dயுமே வந்து அவரோட வீடியோவில் நிறைய சொல்லிட்டாங்க. ஸோ ஏற்கனவே வந்து நம்மளுக்கு இதை பற்றி தெரியும். உங்களுக்கு இந்த பிராண்ட் வேல்யூக்காக நீங்கள் இதை வாங்குறீங்க, உங்கள் பிஸ்னஸ் ஹெல்ப் பண்ணுறேன்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமாக வாங்குங்க, எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. இதை தவிர்த்து OneLab அண்ட் அஜாஸ் ஜிபிஎஸ் பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. OneLab ஓன் சர்வர் எல்லாமே எல்லாமே ஓகே, ரொம்ப நாள் இருக்கிறாங்க. ஆனால் இவங்களோட ப்ரைஸ் அதிகமாக இருந்த மாதிரி இருந்துச்சு கொஞ்சம். இதை தவிர்த்து இவங்கள்ட்ட தப்பித்தவரி நம்பரை கொடுத்துட்டேன். அநியாயத்துக்கு ஃபோன் பண்ணியும் மெசேஜ் அனுப்பிச்சும் போட்டு ரொம்ப நச்சடிக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் டார்க் பேட்டர்ன்ஸ் பயங்கரமாக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ பர்சனலாக எனக்கு வந்து இந்த டிசப்டிவான இந்த விஷயங்கள் எனக்கு பிடிக்கல. அதனால நான் வந்து இந்த OneLab வந்து எனக்கு பர்சனலாக யூஸ் பண்ண மாட்டேன். கடைசியாக வந்து இந்த அஜாஸ் ஜிபிஎஸ். ஸோ அஜாஸ் ஜிபிஎஸும் வந்து ரொம்ப நாள் மார்க்கெட்டில் இருக்கிறாங்க. ஃப்ளீட் ட்ராக் மாதிரியே ஓன் சர்வர் எல்லாமே ஓனாக பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இவங்களுமே வந்து அந்த ப்ரைஸ் பாயிண்ட்குள்ளே வரனால இவங்களுமே வாங்கலாம். நல்ல ஜிபிஎஸ் தான் இதுவும். ஸோ இதுதான் வந்து என் கமெண்ட்ஸில் கேட்ட இந்த ஜிபிஎஸோட கொஸ்டின் வந்து இவ்வளோ தான் வந்துச்சு. இதை தவிர்த்து வேறு டெக்னிக்கல் கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் ஆன்சர் பண்ணுறேன். ஏன்னா நான் இதோட இந்த ஜிபிஎஸ் சாப்டர் நான் க்ளோஸ் பண்ண போகிறேன். இதுக்கப்புறம் வீடியோ வந்துச்சுன்னா நான் என் வண்டியில் இன்ஸ்டால் பண்ணுறது மட்டும்தான் வரும். வேறு எதுவுமே இதை பற்றி நம்ம பேச போகிறதில்ல. ஏன்னா நான் ஏற்கனவே அடுத்த டாபிக் வந்துருச்சு. எனக்கு அடுத்த டாப்பிக்காவது கொஞ்சம் இதாக வரும்னு பார்த்தா அடுத்த டாபிக் இதையோட பயங்கரமாக வந்துருக்குது. ஸோ அந்த டாபிக் பற்றி பேசல சப்போர்ட்டுக்கு எல்லோரும் வருவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். குட் பை.